Morning to all. Today we discuss the topic force and pressure, 8th standard. Introduction. We see many objects in our daily life. நம்மளோட டெய்லி லைஃப்பில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். சம் ஆஃப் தம் ஆர் மூவிங் அண்ட் சம் ஆஃப் தம் ஆர் அட் ரெஸ்ட். அதில் ஒரு சிலது வந்து மூவிங்கில் இருக்குது, இன்னும் ஒரு சிலது வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. ஏ பால் அட் ரெஸ்ட் மூவ்ஸ் when it is kicked. ஒரு பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பாலை நம்ம கிக் பண்ணும் பொழுது அந்த பால் வந்து ஒரு மூவிங் பொசிஷனுக்கு போகுது. சிமிலர்லி when we push or pull objects which are at rest they begin to move. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம தள்ளுறோம் இல்லைன்னா இழுக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து ஒரு மூவிங் பொசிஷனுக்கு போகுது. திஸ் புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். இந்த தள்ளுறது அல்லது இழுக்கிற இந்த இதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a force acting in a particular area produces pressure. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when we fasten a nail on the wall pressure is exerted. ஒரு வாலில் நம்ம அந்த ஆணி இருக்கு இல்லையா, நெயில்ஸ், அதை வந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி சாலிட்ஸ், கேஸஸ் அண்ட் லிக்யூட்ஸ் ஆல்சோ எக்ஸர்ட் ப்ரெஷர். சாலிட்ஸ்க்கு மட்டும் ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லை, லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் ஆல்சோ ஹேவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. Pressure exerted by liquids and gases finds application in different fields. லிக்யூட்ஸ் அண்டு கேஸஸ் மூலிமா உருவாக்கக்கூடிய ப்ரெஷரை ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பாருங்கள். ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக் ஆர் ஒர்க்கிங் டியூ டு லிக்விட் ப்ரெஷர். ஹைட்ராலிக் லிஃப்ட்டும் ஹைட்ராலிக் பிரேக் அப்படிங்கிறதும் லிக்விட் ப்ரெஷர் மூலிமா யூஸ் பண்ணக்கூடியது. இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். இந்த லெசனில் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னென்னும் ப்ரெஷர் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி அண்ட் ஃப்ரிக்ஷன். அதே மாதிரியாக சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, விஸ்காசிட்டின்னா என்ன, ஃப்ரிக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ். வி டூ ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் டெய்லி லைஃப் லைக் ஓப்பனிங் எ டோர், கிக்கிங் எ ஃபுட்பால், ஸ்ட்ரைக்கிங் எ கேரம் காயின் எக்ஸெட்ரா. நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில், அதாவது டே டு டே லைஃப்பில் நிறைய ஆக்டிவிட்டீஸை நம்ம தினமும் பண்ணுறோம். அதில் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் எ டோர், கிக்கிங் எ ஃபுட்பால், ஸ்ட்ரைக்கிங் எ கேரம் காயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். டு டூ திஸ் ஆக்டிவிட்டீஸ் என் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட். இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயம் தேவைப்படுது. திஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் கால்ட் ஃபோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு நேம் தான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் கேன் either set an object at rest into motion or bring a moving object into rest. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மோஷனுக்கும், மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ரெஸ்ட் பொசிஷனுக்கும் கொண்டு வரதுக்கான வேலையை செய்யக்கூடியது அப்படிங்கிறாங்க. இட் கேன் ஈவன் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் சர்டன் ஆப்ஜெக்ட்ஸ். இதே மாதிரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பையும் சைஸையும் கூட மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் as an external agency which changes or tends to change the state of rest or the state of uniform motion of a body or the direction of a moving body or the shape of the body அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணும். அதாவது எப்படின்னா அதோட ஸ்டேட், அதாவது ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கும், மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கும், அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனையும் இல்லைனா அந்த ஆப்ஜெக்டோட சைஸோ இல்லைனா ஷேப்பையோ மாற்றினா அது வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Force is a vector quantity which has magnitude and direction. ஃபிசிக்ஸில் 2 குவான்டிட்டி இருக்குது. ஒன்று ஸ்கேலார் குவான்டிட்டி, இன்னொன்று வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்காது, வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா டைரக்ஷனும் இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ்க்கு வந்து டைரக்ஷனும் இருக்கும், அது எவ்வளோ இருக்குது வேல்யூ அப்படிங்கிறத நம்ம மேக்னிடியூட்லேயும் சொல்லலாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் a vector quantity. இட் இஸ் மெஷர்டு பை யூனிட் கால்டு நியூட்டன். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன். ஐசக் நியூட்டன் அவரோட ஞாபகார்த்தம் வச்சுருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அப்சர்வ் த ஸ்ட்ரோக்ஸ் எ பேட்ஸ்மேன் இன் கிரிக்கெட் கேம். கிரிக்கெட் கேமில் ஒரு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரோக் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு கிட் த கிரிக்கெட் பால் டு த பவுண்ட்ரி த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஆன் த பால் மஸ்ட் பி கிரேட்டர். அவர் வந்து அந்த கிரிக்கெட் கேமில் பவுண்ட்ரி லைனுக்கு பாலை அடிக்கணும் அப்படின்னா அங்கே அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிரேட் ஃபோர்ஸை கொடுக்கணும். ஸோ த கிரேட்டர் த ஃபோர்ஸ் யூ அப்ளை ஆன் எ பாடி கிரேட்டர் வில் பி த எஃபெக்ட் ஆன் இட். அப்போ நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸை கிரேட்டராக கொடுத்தோம் அப்படின்னா அந்த
ஃபோர்ஸுக்கான எஃபெக்ட்டும் கிரேட்டராக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஷார்ப் பின்ஸ் ஆன் எ உடன் போர்ட் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஒரு உடன் போர்டில் பின்ஸ் ஷார்ப் பின்ஸ் ஊசி இருக்குது இல்லையா, அந்த ஊசியை வந்து நேராகவும் கிடைமட்டமாகவும் அதாவது சைட்லேயும் வச்சிருக்க சொல்கிறாங்க. டேக் எ பிக் பலூன் அப் பலூன். ஒரு பெரிய பலூன் எடுத்துக்க சொல்கிறாங்க. பிளேஸ் இட் ஜென்ட்லி ஓவர் த பின்ஸ் அண்ட் பிளேஸ் எ ஸ்மால் புக் ஆன் த டாப் ஆஃப் த பலூன். அந்த ஊசி மேலே பலூனை அப்படியே நேராக வச்சுட்டு மெதுவாக வச்சுட்டு அந்த பலூன்ஸ்க்கு மேலே ஒரு புக்கு வைக்க சொல்கிறாங்க. வில் த பலூன் பஸ்ட், வில் த பின்ஸ் பிரேக் த பலூன். அந்த பலூன் வந்து வெடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பின் வந்து அந்த பலூனை குத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் யூ ப்ரீக் ஏ ப்ளோன் அப் பலூன் வித் ஏ சிங்கிள் பின் இட் வில் பஸ்ட். ஒரு சிங்கிளாக ஒரு ஊசி எடுத்து நம்ம பலூனில் குத்தணும் ப்ரீக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வெடிச்சிரும். பட் திஸ் நாட் கேப்பன் ஈவன் தோ மெனி மோர் பின்ஸ் வேர் ப்ரீக்கிங் த பலூன். ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா நிறையா ஊசி இருக்கிறதுனால அந்த பலூன் வந்து வெடிக்கலை. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்கள். எ சிங்கிள் பின் ப்ரொடியூசஸ் லார்ஜ் ப்ரெஷர் ஓவர் ஏ ஸ்மால் ஏரியா. இப்போ சிங்கிள் பின்னில் கொடுக்கும் பொழுது உடனே வெடிச்சிரும். ஏன் அப்படின்னா அந்த சிங்கிள் பின்னோட ஏரியா வந்து ரொம்ப கம்மி. அது வந்து அந்த பெரிய ஏரியாவான பலூனில் படும் பொழுது சீக்கிரமாக அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் ஆஃப் கொடுத்துரும், ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் when large number of pins prick a body, each pin exerts very little pressure on the balloon. இப்போ நிறையா பின்ஸ் நம்ம வச்சு அந்த பலூனை வைக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பின்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாவை ஆக்குபை பண்ணுறதுனால அங்கே வந்து ப்ரெஷர் வந்து லோவாக க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. as the applied force gets distributed over a large surface of the body, so the balloon will not burst. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சிங்கிள் அதாவது ஏரியா கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் வந்து அங்கே அதிகமாக இருக்கும், அந்த ஃபோர்ஸ்க்கான ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. thus we can conclude that the effect of force depends on the magnitude of the force and the area over which it acts. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் ஓட எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஏரியாவை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. the force acting perpendicularly on any given surface area of the body is known as thrust. It is measured by unit Newton. அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே பர்டிகுலர் ஏரியா மேலே அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக செங்குத்தாக ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அதையும் நியூட்டன் அப்படிங்கிறத வச்சு யூனிட் கொடுக்குறாங்க. நியூட்டன் தான் யூனிட் அப்படிங்கிறாங்க. ப்ரெஷர். The effect of force can be measured using a physical quantity called pressure. அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட்டு அதை தான் வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே ப்ரெஷர் க்ரியேட் ஆகுன்னு சொல்ல முடியாது, அதுதான் வந்து ப்ரெஷர். இட் கேன் பி டிஃபைன்ட் as the amount of force or thrust acting perpendicularly on a surface of area of the 1 square meter of the body. ஒரு ஸ்கொயர் மீட்டர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் அந்த ஆப்ஜெக்டோட ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ். த்ரஸ்ட் அப்படின்னா உந்து விசை தான், அது ஃபோர்ஸ் தான். த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஒரு ஏரியாவில் ஒரு கிவன் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட ஏரியாவில் அதோட பர்பண்டிகுலரான செங்குத்தாக அந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து தான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரெஷர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ ஏரியா அது தெரிஞ்சால் நம்ம வந்து அதை டிவிஷன் பண்ணி அந்த எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். P ஈக்குவல் டு எஃப் பை ஏ. பினா ப்ரெஷர், எஃப்னா வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏனா ஏரியா. த SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல், நேம்டு ஆஃப்டர் த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பிளைசி பாஸ்கல். ப்ரெஷரோட SI யூனிட் வந்து பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்டோட நேம் தான் அந்த பாஸ்கல் அப்படிங்கிற யூனிட்டு. ஒரு பாஸ்கல் அப்படின்னா எவ்வளோ வேல்யூன்னு பாருங்கள், 1 நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா, ஒரு பாஸ்கல் அப்படின்னா 1 நியூட்டன் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு பர்பண்டிகுலராக அப்படின்னு சொல்கிறது தான் 1 பாஸ்கல் இல்லைனா 1 ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே பாருங்கள். ப்ரெஷர் exerted by a force depends on the magnitude of the force and area of the contact. ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அதோட மேக்னிடியூடு, ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டோட எவ்வளோ ஏரியா அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க.
The average weight of an elephant is 4000 Newton. The surface area of the sole of its foot is 0.1 meter square. Calculate the pressure exerted by 1 foot of an elephant. பாருங்கள், ஒரு ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எலிமெண்ட் வந்து 4000 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 tons. ஓகேங்களா? அதில் ஒரு ஃபுட்டோட அந்த பாதை இருக்கு இல்லையா, அதோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 0.1 மீட்டர், அதாவது 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், அதோட அந்த எலிஃபண்ட்டோட ஒரு ஃபுட் வந்து எவ்வளோ ப்ரெஷரை கொடுக்கும், க்ரியேட் பண்ணும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் பாருங்கள். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த எலிஃபண்ட் வந்து அந்த 4000 நியூட்டன். வெயிட் ஆஃப் 1 leg ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸெட்டட் பை 1 leg. 4000 நியூட்டன் அப்படிங்கும்போது அது 4 லெக்ஸுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு லெக்குக்கான எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ வந்து 4000 டிவைடட் பை 4 லெக்ஸு ஈக்குவல் டு 1000 நியூட்டன். அப்போ ஒரு ஃபுட்டில், அதாவது ஒரு பாதத்தில் எவ்வளோ வெயிட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் அந்த ஃபுட்டோட லென்த் ஏரியா கொடுத்துருக்காங்க 0.1 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த சோல் ஆஃப் த 1 foot ஈக்குவல் டு 0.1 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெஷருக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. எவ்வளோ ஃபோர்ஸ், அதோட ஏரியா என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய டிவிஷன் தான் ப்ரெஷருக்கான வேல்யூ. அப்போ இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபுட்டில் 1000 நியூட்டன், அதாவது 1000 எழுதிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா, அந்த ஒரு ஃபுட்டோட ஏரியா என்ன அப்படின்னா 0.1 மீட்டர் ஈக்குவல் டு, அங்கே பாருங்கள், கீழே 0.1 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம 10 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இங்கே கீழே 0.1 அப்படிங்கிறத 10 to the power of -1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா 0.1 அப்படிங்கிறது 10 to the power of -1க்கான வேல்யூ. அப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய 10 to the power of -1 வந்து மேலே போகும் பொழுது 10 to the power of +1 மாறிடும். அப்போ 1000 × 10 ஈக்குவல் டு 10,000. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் பை ஏரியாக்கான யூனிட்ஸ் வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அதுதான் 10,000 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அந்த 10,000 அப்படிங்கிறத நம்ம 10 to the power of 4, அதாவது 1க்கு அப்புறம் 4 0 அப்படிங்கிறது தான் 10 to the power of 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ப்ரெஷர் எக்ஸெட்டட் பை 1 leg ஆஃப் த எலிஃபண்ட் இஸ் 10,000 நியூட்டன் ஆன் 1 square meter. ப்ரெஷர்னால் என்னென்னா ஒரு ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ ஃபோர்ஸ் பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ அங்கே இந்த எலிஃபண்ட்டுக்கு எவ்வளோ ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 1000 நியூட்டன் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The effect of pressure can be increased by increasing the thrust or by decreasing the surface area of the body. ஒரு ஆப்ஜெக்டோட ப்ரெஷர் எப்போ அதிகமாகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஏரியாவை, சர்ஃபேஸை நம்ம குறைக்கும் பொழுதும், இல்லைன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுதும் அதுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The axe, nail, knife, injection needle, bullet, etc. are having sharp fine edges so as to exert a large pressure on a small area of the body. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ஸ், அப்புறம் நெயில், நைஃபு, இன்ஜெக்ஷன் நீடில், புல்லட்டு, இது எல்லாமே வந்து ஒரு கூர்மையான எட்ஜை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த கூர்மையான ஏரியா வந்து ஒரு ஷார்ப் ஏரியா வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஏரியா சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகும் பொழுது ஒரு ஸ்மால் ஏரியாவை அட்டாக் பண்ணும். அப்போ அங்கே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. A large pressure on a small area of the body in order to produce maximum effect. ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்மால் ஏரியாவில் ஆக்ட் ஆகும்பொழுது அங்கே அந்த ப்ரெஷரோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் எ ஹெவி குட்ஸ் கேரியர் ஃபார் டிக்ரீசிங் த ப்ரெஷர் தேர் பை இன்க்ரீசிங் த ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் அண்ட் த ரோடு. ட்ரக்லாம் பார்த்துக்கிங்களா, ட்ரக்குக்கெலாம் வீல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப வெயிட் லோடடாக போகக்கூடிய ட்ரக்ஸுக்கெலாம் வந்து கீழே இருக்கக்கூடிய வீல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதிகமான ப்ரெஷரை வந்து அது ஆக்கியூபை பண்ணுறதுக்காக, அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக கீழே வந்து அதிக வீல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் எ பேக் பேக் ஃபார் கிவிங் லெஸ் ப்ரெஷர் ஆன் த ஷோல்டர்ஸ் பை ப்ரொவைடிங் எ லார்ஜ் ப்ரெஷர் ஆஃப் காண்டாக்ட் வித் த ஷோல்டர். நம்மளோட ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஷோல்டர்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அந்த பெல்ட் ஷேப்பில் அது வந்து என்னென்னா அதிக ஏரியாவை ஆக்கியூபை பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த பேக்கோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், அந்த டூ யூ நோ பாருங்கள். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு வாக் ஆன் சேண்ட். நம்மளுக்கு வந்து அந்த மணல் இருக்கு இல்லையா, சேண்டில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் கேமல்ஸ் கேன் வாக் ஈஸிலி ஆன் இட் பிகாஸ் தே ஹேவ் லார்ஜ் ஃபேட்டட் ஃபீட். அந்த
கேமல்ஸ் இருக்கு இல்லையா, ஒட்டகம், அது வந்து அந்த சேண்டில் ஈஸியாக நடந்துடும். ஏன் அப்படின்னா அதோட ஃபுட் இருக்கு இல்லையா, பாதை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. which increase the area of contact with the sandy ground. This reduce the pressure and enables them to walk easily on the sand. அப்போ அகலமாக அந்த ஃபுட் இருக்கிறதுனால அந்த சேண்டில் அதோட பாதை ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ அது வந்து ஈஸியாக அந்த சேண்டை கிராஸ் பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெஷர் எக்ஸெப்டட் பை ஏர். யூ ஆல் நோ வெரி வெல் தட் ஏர் ஃபில்ஸ் த ஸ்பேஸ் அரவுண்ட் அஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளை இந்த எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே நம்மளை சுற்றி இந்த கேஸஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு, இந்த ஏர் வந்து ஃபில் ஆகிருக்கு. திஸ் என்வலப் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் as அட்மாஸ்பியர். இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏர், ஒரு சுற்றி இருக்கக்கூடிய ஏர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு மெனி கிலோமீட்டர்ஸ் அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மெனி கிலோமீட்டர் ஸ்டாப்பில் வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து இருக்குது, அது வரைக்கும் இருக்குது. ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் த த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டியூ டு திஸ் அட்மாஸ்பியர். இந்த எர்த் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து கண்டிப்பாக இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், the amount of force or weight of the atmospheric air that acts downward on unit surface area of the surface of the earth is known as atmospheric pressure. atmospheric pressure அப்படின்னா என்ன பாருங்கள், amount of force or weight of the atmospheric air that acts downward on unit surface area of the surface of the earth. ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோர்ஸும் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடையும் இருக்கக்கூடிய அந்த ஏர் வந்து நம்ம எர்த்தை நோக்கி ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்ருக்கோம் நம்மளை என்விரான்மெண்ட்டில். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. இட் கேன் பி மெஷர்டு யூஸிங் த டிவைஸ் கால்ட் பேரோமீட்டர். அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பேரோமீட்டர் அப்படிங்கிற அந்த டிவைஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும், மெஷர் பண்ண முடியும். த பேரோமீட்டர் வாஸ் இன்வென்டட் பை டாரிசெல்லி. பேரோமீட்டரை வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னா டாரிசெல்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஒரு மேலேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் த ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஆல்டிடியூட் அப்படின்னா அந்த உயரம் தான். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை விட்டு மேலே போக 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 அதோட பவர் வந்து குறையும், அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி மெஷர்டு பை த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் இன் எ பேரோமீட்டர். அந்த பேரோமீட்டர் அப்படிங்கிற டிவைஸ் என்னென்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு தான். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா மெர்க்குரி இருக்கும். அந்த மெர்க்குரியோட காலம், அதாவது அதோட இடத்த எவ்வளோ இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு வச்சு தான் அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறாங்க. த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் டினோட்ஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் தட் பிளேஸ் அட் ஏ கிவன் டைம் இன் மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. அந்த மில்லிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க மெர்க்குரியோட வேல்யூவை, அதை வச்சு அந்த இடத்துல எவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஈவன் இஃப் யூ டில்ட் த டியூப் அட் வேரியஸ் ஆங்கிள்ஸ் யூ வில் see that level of mercury will not vary. இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பேரோமீட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ காட்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த எந்த இடத்துல அந்த அதே பிளேஸில் எப்படி அந்த ஏங்கிளை மாற்றினாலும், பேரோமீட்டரோட ஏங்கிளை மாற்றினாலும் அதோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அட் sea level the height of the mercury column is around 76 centimeter or 760 millimeter. sea level கடல் சைடெல்லாம் போய் அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதில் மெர்க்குரி, அந்த பேரோமீட்டரில் மெர்க்குரி லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னா 76 சென்டிமீட்டர்லேயும், அதாவது 760 மில்லிமீட்டர் அந்த இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ரெஷர் எக்ஸெப்டட் பை திஸ் மெர்க்குரி காலம் இஸ் கன்சிடர்டு as த ப்ரெஷர் ஆஃப் மேக்னிடியூட். இந்த மெர்க்குரி காலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ATM அப்படின்னு சொல்கிறாங்க. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் பாருங்கள். 1 atmospheric pressure is defined as the pressure exerted by the mercury column of height 76 cm in the barometer. ஒரு ATM அதாவது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு என்னன்னு தெரியணும் அப்படின்னா அந்த மெர்க்குரி காலமில் 76 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரோமீட்டரில் 76 சென்டிமீட்டர் ஹைட்டில்
அந்த பேரோமீட்டர் வேல்யூ மெர்க்குரியோட வேல்யூ காட்டினா அது வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எவ்வளோ ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1.0 × 10⁵ நியூட்டன் மீட்டர் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. இந்த SI சிஸ்டம் 1 ATM ஈக்குவல் டு த 1,00,000 பாஸ்கல் அப்ராக்சிமேட்லாக. ஒரு ATM SI சிஸ்டத்தில் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா எவ்வளோனா 1,00,000 பாஸ்கல். 1,00,000 பாஸ்கல்னா பாஸ்கல்ங்கிறது ப்ரெஷரோட SI யூனிட். ஸோ 1,00,000 ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. SI யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் நியூட்டன் மீட்டர் (⁻²) ஆர் பாஸ்கல். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட யூனிட் SI யூனிட் என்ன அப்படின்னா பாஸ்கல் இல்லைன்னா நியூட்டன் மீட்டர். ஆக்டிவிட்டி 2. டேக் எ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அண்ட் எ வெல் பாயில்டு எக் ஆஃப்டர் ரிமூவிங் இட்ஸ் செல். ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கும் அந்த கூம்பு வடிவில் இருக்கக்கூடிய கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கும் அப்புறம் ஒரு பாயில் பண்ண எக் வேக வச்ச ஒரு முட்டையும் அந்த ஓடு நீக்கின முட்டையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. பிளேஸ் த எக் ஆன் த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க். அந்த ஃப்ளாஸ்கோட மவுத் சைடில் அந்த வேக வச்ச முட்டையை பாயில் பண்ண எக்கை வந்து வைக்க சொல்கிறாங்க. இட் வில் நாட் என்டர் த ஃப்ளாஸ்க். அப்படி வைக்கும் பொழுது அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே அந்த எக் வந்து விழுகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் டேக் எ பீஸ் ஆஃப் பேப்பர். இப்போ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுக்க சொல்கிறாங்க. பர்ன் இட் அண்ட் ட்ராப் இட் இன்சைட் த ஃப்ளாஸ்க். இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்து அதை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த எரியிற அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போட சொல்கிறாங்க. வெயிட் ஃபார் எ ஃபியூ செகண்ட்ஸ் டு பர்ன் ஃபுல்லாக எரியிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நவ் கீப் த எக் ஆன் த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க். இப்போது அந்த மறுபடியும் வந்து அந்த எக்கை வந்து அந்த ஃப்ளாஸ்கோட மவுத் சைடில் வைக்க சொல்கிறாங்க. வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். வாட் டூ யூ அப்சர்வ். ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. when the paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask is used up for its combustion. இப்போ வந்து ஒரு பேப்பரை நம்ம அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போடுறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேப்பர் எரியறதுக்கு அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் லைக் அந்த ஆக்சிஜன் தான் வந்து எரியக்கூடிய கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பஸ்டபிள் கேஸ். அந்த கேஸை அந்த பேப்பர் வந்து எடுத்து எரிஞ்சிரும். அப்போது அங்கே வந்து எந்த ஏருமே இருக்காது, கேஸ் வந்து காலியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரெடியூசஸ் த ப்ரெஷர் ஆஃப் த ஏர் இன் த ஃப்ளாஸ்க். இதிலிருந்து அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய ஏரோட வேல்யூ வந்து கம்மியாயிரும். அப்போ அங்கே கேஸோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஏர் இன் த அட்மாஸ்பியர் டென்ஸ் டு ஆக்குபை த லோ ப்ரெஷர் ரீஜியன் ஆன் த ஃப்ளாஸ்க். அப்போது அந்த இடத்துல அட்மாஸ்பியர்லேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு மேலேருந்து ஏரை வந்து அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே எடுக்க ட்ரை பண்ணும், அந்த இடத்த ஆக்கிபை பண்ண போகும். ஸோ இட் ரஷஸ் த்ரூ த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க் தஸ் புஷிங் த எக் இன் டு த ஃப்ளாஸ்க். அப்போது அந்த உள்ளே போகக்கூடிய கேஸ் தான் வந்து அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே எக்கை கீழே தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபோர்ஸ்